சங்க காலத்தில் படிக்க வைத்தார்கள், திராவிட காலத்தில் குடிக்க வைக்கிறார்கள். தமிழதிகாரம் படிக்கிற நூலுக்கு சங்க காலத்தில் கணக்கு என பெயர். அதனாலேயே நம் சங்க இலக்கியங்கள் 11 மேற்கணக்கு என்றும் 11 கீழ்கணக்கு என்றும் பகுக்கப்பட்டன. கணக்கை கற்பிக்கிறவர் கணக்காயர் என அழைக்கப்பட்டார். கணக்காயர்களே ஆசிரியர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஆசிரியர் இல்லாத ஊரும் நீதிமான் இல்லாத அவையும் செல்வத்தை பங்கிட்டு தரும் இயல்பில்லாதவர்கள் அருகில் வாழும் வாழ்க்கையும் நன்மை பயப்பதில்லை என்கிறது திரிகடுகம். என்றாலும் 2ஆம் நிலையில் இருக்கும் நீதிமான்களையும் 3ஆம் நிலையில் இருக்கும் வள்ளல்களையும் உருவாக்குகிறவர்கள் முதல் நிலையில் இருக்கும் ஆசிரியர்களே ஆவார்கள். இத்தகைய ஆசிரியர்கள் உயரிய 10 குணங்களை கொண்டவர்களாக சங்க காலத்தில் இருந்தார்கள் என்கின்றன நம் இலக்கியங்கள். குலன், அருள், தெய்வம், கொள்கை, மேன்மை, கலைப்பயில் தெளிவு, கட்டுரை வன்மை, நிலம், மலை, நிறைகோள், மலர் ஆகிய 10 தான் அந்த உயரிய குணங்களாகும். குலன் என்பது ஆசிரியரின் தகுதியை குறிக்கிறது. சங்ககால ஆசிரியர்கள் அடிப்படையில் நல்ல மனிதர்களாக இருந்தார்கள். நல்லொழுக்கமும் நல்ல பழக்கங்களும் கொண்டவர்களாக இருந்தார்கள். நல்ல ஆசிரியரிடம் முறையாக கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள். இதுவே குலன் என்கிற பண்பாகும். அருள் என்பது தான் கற்றதை அனைவருக்கும் அருள வேண்டும் என்கிற எண்ணத்தை குறிக்கிறது. அறியாமை நிரம்பிய மாணவர்கள் மீது கனிவு கொண்டு அறிவை ஊட்டும் சிறந்த தொண்டு மனப்பான்மையை சங்ககால ஆசிரியர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அதனால் மாணவர்கள் அறியாமையால் செய்யும் பிழைகளை பொறுத்து கொண்டு அவர்களுக்கு கல்வியை கற்பித்தார்கள். தெய்வம் கொள்கை என்பது முன்னோர்களை வணங்கி வழிபடுதல், பெரியோர்களை மதித்து மரியாதை செய்தல் என்பதை குறிக்கிறது. மேன்மை என்பது தன் மாணவர்களை சிறந்தவர்களாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்தை குறிக்கிறது. கலைப்பயில் தெளிவு என்பது ஆசிரியர்கள் பல நூல்களை படித்ததோடு மட்டுமல்லாமல் படித்ததை தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை குறிக்கிறது. கட்டுரை வன்மை என்பது கேட்பவர் உள்ளத்தில் பதியும்படி கற்பிக்கும் திறனை குறிக்கிறது. நிலம், கடல் முதல் மலை வரை, எறும்பு முதல் யானை வரை எல்லாவற்றையும் தாங்கும் வலிமையும், ஊறு செய்பவர்களை பொறுத்தருளும் பொறுமையும், காலத்துக்கும் பருவத்துக்கும் ஏற்ற பலன்களை வழங்குவதுமான பண்புகளையும் உடையதுதான் நிலமாகும். அத்தகைய நிலத்தைப் போல சங்ககால ஆசிரியர்கள் இருந்தார்கள். மலை, வறட்சியிலும் வளம் குன்றாத தன்மை கொண்ட வலிமை மிக்க மலையைப் போல தன் வாழ்வில் துன்பங்கள் பல நேர்ந்திருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மன உறுதியோடு மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறவர்களாக அக்கால ஆசிரியர்கள் இருந்தார்கள். நிறைகோள் என்பது மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வு பார்க்காமலும் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்கிற வேற்றுமை பார்க்காமலும் அனைவருக்கும் சமமான கல்வியை வழங்குவதே ஆகும். தராசு தட்டுக்கள் இரண்டும் சமமாக இருக்கிறதா என்பதை காட்டும் முள்தான் துலாக்கோல் என அழைக்கப்படுகிறது. அந்த துலாக்கோல் போல அக்கால ஆசிரியர்கள் இருந்தார்கள். மலர் அனைவரையும் மகிழ்விக்கக்கூடியதும் மனதை மென்மையாக்கக்கூடியதும் காலத்தில் மலர்ந்து வண்டுகளுக்கு பயனளிக்கக்கூடியதுமான மலரை போன்று மாணவர்களுக்கு மகிழ்ச்சியோடும் காலத்துக்கு தகுந்தவற்றை கற்பித்தும் வந்தார்கள் சங்ககால ஆசிரியர்கள். இப்படிப்பட்ட உயரிய பண்புகளை உடைய ஆசிரியர்களிடம் படித்த மாணவர்களும் உயர்ந்த பண்போடு விளங்கி இருப்பார்கள் என்பதை உறுதியாக சொல்லலாம். சங்ககால மன்னர்களும் அவர்களது அவையில் இருந்த சான்றோர்களும் ஆசிரியர்களுக்கான இந்த உயரிய குணங்களை நியதிகளாக வகுத்து வைத்திருந்தார்கள். இந்த நியதிகளையே சூத்திரமாக பாடி வைத்திருக்கிறது நன்னூல். மன்னர் எவ்வழியோ ஆசிரியர் அவ்வழி, ஆசிரியர் எவ்வழியோ மாணவர்கள் அவ்வழி. அப்பொழுது ஆண்ட தமிழ் மன்னர்கள் மக்களை படிக்க வைத்து அவர்களின் அறிவை பெருக்கினார்கள். இப்பொழுது ஆள்கிற திராவிட ஆட்சியாளர்கள் மக்களை குடிக்க வைத்து அவர்களின் அறிவை மழுங்கடிக்கிறார்கள்.
மண்ணின் மைந்தர்களான தமிழ் மன்னர்களுக்கும் தமிழர்களாக நாடகமாடும் திராவிட ஆட்சியாளர்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். உடனே தமிழ் மன்னர்கள் ஆட்சியில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் படித்தார்கள் என கதை கட்டுவார்கள் திராவிடர்கள். பராந்தக சோழன் காலத்திலும் முதலாம் மாறவர்ம சுந்தரபாண்டியன் காலத்திலும் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் நில விற்பனை ஆவணங்களில் பறையனார்கள் கையொப்பம் இட்டதாகவும் பார்ப்பனர்கள் தற்குறியிட்டதாகவும் குறிப்புகள் இருக்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன் கையொப்பமிட தெரியாதவர்கள், அதாவது எழுத படிக்க தெரியாதவர்கள், ஆவணங்களில் கையொப்பத்துக்கு பதில் கிறுக்கலிட்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் தற்குறி என பெயர். அந்த கிறுக்கலின் கீழ் அது யாருடைய தற்குறி என்பதை குறிப்பிட்டிருப்பார்கள். பிற்கால சோழர்கள் காலத்திலும் பிற்கால பாண்டியர்கள் காலத்திலும் தமிழர்கள் நன்றாக படித்து உயர்நிலையில்தான் இருந்தார்கள். பார்ப்பனர்களில்தான் படிக்காதவர்களும் இருந்தார்கள். இந்த வரலாறு எல்லாம் அறிந்திடாத திராவிடர்கள்தான் தற்காலத்தில் வாழும் படித்து கிழித்த தற்குறிகள். 2000 ஆண்டுகளாக ஆரியர்கள் நம் தமிழ் மண்ணில் அவர்களது சித்து வேலைகளை காட்டிக்கொண்டிருந்தாலும் தமிழ் மன்னர்கள் அவர்களை அடக்கியே வைத்திருந்தார்கள். விஜயநகர நாயக்கர்களின் ஆட்சி தமிழ்நாட்டுக்குள் வந்த பிறகுதான் தெலுங்கர்கள் பார்ப்பனர்களோடு கைகோர்த்து கொண்டு தமிழர்களின் வாழ்வையே இருட்டுக்குள் தள்ளினார்கள். தமிழ் மொழி கல்வியின் கட்டமைப்பை அடியோடு நாசமாக்கினார்கள். இன்றும் அதிகாரம் தெலுங்கர்களின் கைகளில் இருப்பதால் பல உண்மைகள் ஊமைகளாகவே இருக்கின்றன. தமிழ் மன்னர்கள் காலத்தில் இருந்த கல்வியின் தரத்துக்கு கொஞ்சமும் ஈடாகாத திராவிட ஆட்சியில் உள்ள கல்வியின் தரத்தை திராவிட விழுதுகள் உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லின் மூலமும் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த காணொளியை பார்த்துவிட்டும் அவர்கள் படித்த படிப்பின் தரத்தை காட்டுவார்கள் திராவிட விழுதுகள். பரமசிவன் கழுத்தில் இருக்கும் வரை கருடா சௌக்கியமா என கேட்டுக்கொண்டுதான் இருக்கும் பாம்பு. தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல் அதிகாரம். நானிலமும் தமிழ் நிலமே, முக்கடலும் தமிழ் கடலே. தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல் அதிகாரம்.